ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு Q&A 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலேருந்து புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னங்கிறது பார்க்கலாம். இது வந்து டெட் எக்ஸாமை சம்மந்தப்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து 11/8 அப்போ விட்டுருக்காங்க. இதுபடி அப்ளிகேஷன் டேட் வந்து 8/9 வரைக்கும் இருந்துச்சு, 5 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 10/9 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எடிட் ஆப்ஷன் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் தான். 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது சப்போஸ் சர்டிஃபிகேட் மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கீங்க, நம்பர்ஸ் மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனில். அந்த எடிட் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த எக்ஸாமுக்கு. உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும், அமௌண்ட்டும் பே பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இருக்கவங்க மட்டும்தான் எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். சில பேர் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க, பட் அமௌண்ட் பே பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் எப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பேஜ் வேணுமோ அது இருக்கும். நீங்கள் போய்க்கலாம். எல்லா இதுலேயுமே சப்மிட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு பேஜ்லேயுமே நீங்கள் அந்த சப்மிட் எடிட் பண்ணதுக்கப்புறமும் வரக்கூடிய பேஜஸில் சப்மிட்டுங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கடைசியாக ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறது வரும். அப்போது ஃபைனல் சப்மிட் கொடுத்துடணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டைம் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதில் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஒரு டைம் போடுறப்போ ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எடிட் ஆப்ஷனில். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது இப்போது பீரியட் ஆஃப் ஸ்டடி நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறப்போ அந்த டியூரேஷன் அதெல்லாம் மாறும். ஸோ அதை மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா, சப் ஃபீல்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத 5th இதை சொல்லியிருக்காங்க. 6th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சப்மிட்லாம் பண்ணி முடித்தோடனே அந்த பேஜை வந்து ப்ரிவ்யூ பார்த்து ஒரு டைம் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் மொபைல் நம்பர் நான் சேஞ்ச் பண்ணணும், இமெயில் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அது 8th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது 7th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சப்போஸ் எடிட் ஆப்ஷன் போயிட்டு நான் இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்கேன், நான் எந்த எடிட்டும் பண்ணலை அப்படின்னா, எது சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களோட பழைய இதே வந்து சேவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னென்னா 9th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிட்டி பிடபிள்யூ அந்த இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து மாற்றி பே பண்ணிட்டீங்க, இந்த கம்யூனிட்டின்னு போட்டால் SC/STக்கெல்லாம் அமௌண்ட் வந்து கம்மி, ட்ரைபல்ஸுக்கு கம்மி. ஸோ அவங்க இப்போ வந்து நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கம்யூனிட்டி மாற்றி கம்மியான கம்யூனிட்டி கொடுத்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் தெரியாமல் அந்த மைனாரிட்டி ட்ரைபல்ஸ் அது மாதிரி கொடுத்து அமௌண்ட் மாற்றி பே பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் மறுபடியும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவுமே வராது. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கப்புறம், அதாவது 13க்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸ் எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் இது பண்ண முடியாது. அதான் ஃபைனல் சப்மிஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ யாராச்சும் சப்மிட் பண்ணும்போது மாற்றி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்து டிக்ளேர்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.